டாக்டர் வணக்கம். டாக்டர், இந்த தேனி பகுதியில் டாக்டர் ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் வாத்தியாரை அடிக்க போனாங்க டாக்டர். வாத்தியார் தடுக்கும்போது சொன்னால் ஜெயிலுக்குன்னு போனால் பெயிலுன்ட்டு ஒன்று இருக்குன்னு சொன்னான். அது டிஎம்கே பீரியடில் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். வாத்தியாரையே அடிக்க போனான். இப்போ இங்கே என்ன அப்படின்னா, இங்கே 20 பேர் சேர்ந்து அடித்தே கொண்டுட்டானுங்க. உமா பேசும்போது சொன்னது, இதை நீங்கள் கஞ்சா அப்படிங்கிற அளவில் சொல்லி இந்த விவகாரத்தை நீங்கள் ரொம்ப குறைவாக மதிப்பிடுகிறீர்கள். இது கஞ்சாவோட நிற்கலை. ஏன்னா நீங்கள் நேற்று முதல் முறையாக தேசிய புலனாய்வு முகமை சோதனை நடத்தியிருக்கு. அதில் கோயம்புத்தூரில் நடத்தியிருக்கு. மெத்தாபெட்டமைன் அப்படிங்கிற ஒரு ட்ரக் அந்தமானில் பிடிபட்டது சம்பந்தமாக அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அந்தமானில் இருந்து இங்கே வந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதோட ரூட் காசை பிடிச்சிட்டு இங்கே சம்பந்தம் இருக்குன்னு கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறாங்க. அப்போது ட்ரக்கை தாண்டிய இதர ட்ரக்கினுடைய புழக்கமும் விற்பனையும் விநியோகமும் கோவை கேரளா பார்டர் அப்படிங்கிறதுனால இங்கே அதிகமாக இருக்குங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாமா? இல்லை, கண்டிப்பாக அப்படி தானே பண்ணி ஆகணும். ஏன்னா தமிழகம் இப்போ இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப பழைய அரசை குற்றம் சொல்லும் பொழுது இது மிகப்பெரிய ஒரு எங்கே பார்த்தாலும் மிக எளிதில் கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் இன்றைக்கு அரசை ஆளுகிற மக்கள் சொன்னது. இன்றைக்கு அதை விட அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை தான் நம்ம பார்க்க முடியுது. இப்போ ஒவ்வொரு ஸ்கூலுகளையும் இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நம்ம கொண்டு வரணும், லாஸை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ ஒரு மருத்துவ ரீதியாக நான் சொல்லும் பொழுது பார்த்தா, நார்கோட்டிக் ட்ரக்ஸோ அல்லது சைக்கோட்ராபிக் ட்ரக்ஸோ அது மருத்துவமனைகளில் மட்டும்தான் கொடுக்கப்படணும். சரி இல்லையா? அதுக்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஒரு இன்டென்சிவிஸ்ட்டோ அல்லது ஒரு ஒரு அந்த ஓடி பெர்மிசபிள் ஏரியாவில் மட்டும்தான் அது கொடுக்கப்படும். அப்படி இருக்கும்போது இது இப்போ எப்படின்னா எல்லார் கையிலையும் அது இயங்குகிற மாதிரி இருக்குன்னா, அந்த மருந்தை கையாளுகிற மக்கள் சரியாக இருந்தால் மட்டும்தான். இப்போ நிறைய இருக்குது, ஃபென்டனில் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நார்கோட்டிக் ட்ரக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அப்படி அந்த நார்கோட்டிக் ட்ரக்ஸை கையாளுறதுல நம்ம திறம்பட கையாண்டா மட்டும்தான். ஏன்னா இது வெறும் மருத்துவமனைகள்லையும் ஃபார்மசிகளில் கூட வாங்க முடியாது. அதுக்கு லாக்கர்ஸ் இருக்குது, அதுக்கு சிஸ்டம் இருக்குது. அந்த பர்சன் சைன் பண்ணால் தான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேன்சர் வியாதியில் பேலியேட்டிவ் கேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதருக்கு மட்டும்தான் இந்த நார்கோட்டிக் ட்ரக்ஸை கொடுக்க முடியும். ஆனால் அதை கொடுக்கணும்னா மருத்துவருடைய அனுமதி இருக்கணும். அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டு இருக்கணும். ஏன்னா அந்த பெயினை தாங்க முடியாது. அவர் 4th ஸ்டேஜ் ஆஃப் கேன்சரில் இருப்பார். அவருக்கு அந்த வலி தாங்க முடியாதனால அந்த மருந்தை கொடுப்போம். அப்படிப்பட்ட இந்த மருந்துகள் எளிய மக்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் கிடைக்கிது அப்படின்னா, நம்முடைய அந்த நார்கோட்டிக் ட்ரக்ஸோட அந்த லாஸ் எந்த 1985 கொண்டு வந்த பைலாஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கிற கேள்வி இருக்குது. இது எந்த அரசாங்கமாக இருந்தால் என்ன? ஆனால் இளைஞர்கள் கெட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வந்திருக்கு, மாற்று கருத்துக்கள் நிறைய இருக்குது. இப்போ பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த பையன் இதை சொன்னதுனால தான், போதையில் விற்பனை செய்யப்படுங்கிறத சொன்னதுனால தான் என் பையனை அடித்து கொண்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நிர்வாகம் என்ன சொல்லுது, வேறு மாதிரி மாற்றி சொல்லுது. அப்படியெல்லாம் இல்லை. நான் அவருக்கும் இன்னொரு குரூப்புக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது, 10ஆம் தேதி பிரச்சனை இருந்தது, 11ஆம் தேதி பாதிக்கப்பட்டார், அப்படிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. நான் அதுக்குள்ளேலாம் போக விரும்பலை. ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும், ஒரு காலேஜாக இருக்கட்டும், அந்த காலேஜோ அந்த ஸ்கூலோ அந்த போதையை விற்கிற போகிறதில்ல. ஆனால் அதை சுற்றி உள்ள அந்த என்வாரன்மெண்ட்டை நம்ம எப்படி வச்சுக்கிறோங்கிறதான கேள்வி. இப்போ அதை சுற்றி ஒரு காவல் நிலையங்கள் இருக்குது, அல்லது அங்கே பாதுகாக்கிற மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, அதை எவ்வளோ தூரம் அவர் கண்காணிக்கிறார். இன்றைக்கி முன்னாடி மாதிரி கிடையாதுல்ல, சர்வேலன்ஸ் கேமரான்னு ஒன்று இருக்குது. இந்த கேமரா சிஸ்டம்லாம் இவ்வளோ இருந்தும் இந்த போதைப் பொருட்கள் எப்படி இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப ஈஸியாக போய் சேருது? இன்றைக்கி கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும் அல்லது பள்ளி மாணவர்களாக இருக்கட்டும், 6 வயதுலேருந்து 8 வயது பையன் கூட இன்றைக்கி கஞ்சா அவனுக்கு ஈஸியாக கிடைக்குது. பல பள்ளிகளில், சாதாரண பள்ளிகளில் அது கிடைக்குதுன்னா அப்போ இது சரளமாக புழங்குதுன்னு தானே அர்த்தம். இதை நீங்கள் கேரளா பகுதிகள் மட்டும் எடுத்துக்க முடியாது, கோயம்புத்தூர் கேரளா பகுதின்னு எடுத்துக்க முடியாது. இன்றைக்கி சென்னை பகுதிகளில் அது எப்படி கிடைக்குது? இது எங்கேருந்து வருது? இதோட ரூட் என்ன? இதற்கான ஸ்ட்ரிக்டான லா என்ன? இதை பற்றியான பல நம்மளே எனக்கு தெரிஞ்ச சத்தியம் டிவியில் இதை பற்றி 4 தடவை நானே பேசியிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இதை பற்றி ஏன் இன்னும் ஒரு பெரிய அவேர்னஸ் வரல, ஒரு பெரிய தாக்கம் வரல? ஏன் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கட்டும் அல்லது எதிர்கட்சியாக இருக்கட்டும் இன்னும் ஸ்ட்ராங்காக ஒரு அப்போசிஷன் இது கொண்டு வரலை?
பைலாஸை ஏன் ஸ்ட்ரிக்ட் பண்ணலை, நியூ லாஸை ஏன் கிரியேட் பண்ணலை? என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறாங்க சட்டமன்றத்தில் உட்காந்து. இன்னைக்கு லைவ் சட்டமன்றம்னு சொல்லி எல்லாம் ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது தமிழ்நாட்டு மக்களுக்காக இது, ஏன்னா வருங்கால சமுதாயம் இன்றைக்கு பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இளைஞர்கள் தான் அடுத்த நம்முடைய வழிநடத்த போகிற மக்கள். அவர்கள் கையில் வந்து இன்னைக்கு உலகம் இருக்கும்பொழுது அவர்கள் இப்படி கெட்டு சீரழிகிறதுக்கும் ஒன்று இந்த சோசியல் மீடியா மூலமாக கெட்டு சீரழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அது அழிச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அவங்க மனநிலையை, சைக்கலாஜிக்கல் அவங்க பாதிப்பு இருக்குது. அதனுடைய தூண்டுகோலாக இதெல்லாம் இருக்குது. டாக்டர், இப்போது இவர் பேசும்போது சொன்னார், இது ஆன்லைனில் வந்து ரொம்ப ஈஸியாகவே இந்த வர்த்தகத்தை பண்ணிட முடியும்ட்டு. ரொம்ப பணத்தை ரொம்ப ஈஸியாக சம்பாதிப்பதற்கு உண்டான வழியாக இந்த நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய இந்த இந்த ட்ரக் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குதா சார்? இதனுடைய விலை கூட ரொம்ப கம்மி. நீங்கள் ஒரு பயோடெக்னாலஜிஸ்ட் தான், நீங்கள் மைக்ரோபயாலஜிஸ்ட். இதை வந்து ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு ரூட் இருக்குது அப்படின்னா இது விலை கம்மி சார். ஓகே. இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஒரு அவங்க கையில் இந்த மாதிரி இதெல்லாம் கிடைச்சிது அப்படின்னா அவங்களால சேல் பண்ண முடியும். ஒரு அனஸ்தட்டிஸ்டோ அல்லது ஒரு இன்டென்சிவிஸ்டோ சைன் இல்லாமல் இதை வந்து ரிலீஸே பண்ணக்கூடாது. மருத்துவமனையிலே சாதாரண மருந்துகளை பெறக்கூடிய ஒரு ஒரு நோயாளிக்கு இந்த இதை மருந்து கொடுத்துட முடியாது. ப்ராப்பர் அப்ரூவல் இருக்கணும். அந்த கன்சர்ன் பர்சனோட சைன், பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எந்த மருந்து கடைகளிலும் இது கிடைக்காது. ஒரு மருத்துவமனை மட்டும்தான் பெற முடியும், ஒரு மருத்துவமனை மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்புறம் எப்படிங்க அட்டையா போலீஸ் பிடிக்கிறாங்க? டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் சார். அவங்களுக்கு யார் கொடுக்குறா? இப்போ ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு 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 ஒன் ஆஃப் த நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. ஃபார்மசி தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பிஸ்னஸ் நடக்குது. ஏன்னா அவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. இப்போ சென்னை போன்ற நகரங்களில் எவ்வளோ மருத்துவமனைகள் இயங்குது. கிராமங்களே பிரைமரி ஹெல்த். உங்களுக்கு நான் ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்கள். இந்த கோவிட் டைமில் வந்து டோலோ 65 இருக்குதுல்ல, டோலோ 650. இந்த டோலோ 650 மாத்திரையை வந்து விநியோகம் செஞ்சதுக்காக மாத்திரமே கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் அளவிற்கு மருத்துவர்களுக்கு அந்த மருந்து தயாரித்த கம்பெனி வந்து நன்கொடையாக கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு ஒன்று போனது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ரெய்ட் நடத்தி அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷன் அடிப்படையில் இந்தியாவினுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து ஒரு சர்க்குலர் ஒன்று கொடுத்தான். எந்த மருந்து தயாரிப்பு நிறுவனங்களும் மருத்துவர்களுக்கு நீங்கள் எந்த சலுகைகளையும் கொடுக்கக்கூடாது, அவங்கள ஃபாரின் ட்ரிப் கூட்டிகிட்டு போகக்கூடாது, அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கொடுக்கக்கூடாதுன்ட்டுலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது சாதாரண ஒரு சீசன் பேஸ்டு இந்த காய்ச்சலில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அந்த டோலோ 650ங்கிற அந்த ஒரு மாத்திரை விவகாரத்தில் மாத்திரம் அந்த 2020 பிப்ரவரியில் இருந்து 2021 செப்டம்பர் மாதம் வரை சரியா ஒரு ஒரு 24 மாதம்னு வச்சுக்கோங்களேன். 20 மாதம்தான். இந்த 20 மாதத்தில் மாத்திரம் இந்த டோலோ 650யில் மாத்திரம் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் அந்த மாத்திரையை தயாரித்த கம்பெனி டாக்டர்ஸ்க்கு வந்து சலுகைகளையும் நன்கொடைகளையும் வாரி கொடுத்துருக்குது. அப்போது நீங்கள் இது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மாத்திரை, இது கோர்ட்டுக்கு போனதுனால நாங்கள் சொல்கிறோம். இப்போ இந்த வெளியில் சர்க்குலர் ஆகக்கூடிய இந்த மாத்திரைலாம் இருக்குது இல்லை, இதெல்லாம் யார் தான் இதை மானிட்டர் பண்ணுறாங்க? இதை இல்லை சார், இப்போ ஒரு குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ்ன்னு இருக்குது. இது எல்லாமே வந்து மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்குது. இப்போ எல்லாமே வந்து ஒரு மருத்துவமனை இயங்கணும்னா ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது. இப்போ லீகல் லைசன்சஸ் இல்லாமல், ஒரு நார்கோட்டிக் ட்ரக் லைசன்ஸ் இல்லாமல் அந்த மருந்தையே ஒரு மருத்துவமனை பெற முடியாது, சாதாரணமாக பெற முடியாது. ஒரு அனஸ்தட்டிஸ்டோட சிக்னேச்சர் இல்லாமல் பெற முடியாது. சரி, இதெல்லாம் வந்து மருத்துவமனைகளில் நடக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் வெளியில் நடக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸில் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? இப்போ நான் வந்து நான் வந்து ஒருத்தருக்கு விருப்பப்பட்டு எனக்கு கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை எடுத்து கொடுக்க முடியும்னா கொடுக்க முடியும்ல. அதான் நான் ஒரு சேல்ஸ் பர்சனாக இருந்தால் சொல்கிறேன். ஒரு லிமிடேஷன்ஸ் இல்லாமல், புரியுதா இல்லையா? ஒரு ட்ரக்குக்குமே ஒரு ஸ்லிப்பை சப்மிட் பண்ணி ஆகணும். இது எல்லாமே கவுன்சில் இருக்குது, மானிட்டர் பண்ணப்படுது, அரசாங்கத்தினால கவனிக்கப்படுது. ஒவ்வொன்றுமே நோட் பண்ணி அதை ப்ராப்பராக கவர்மெண்ட்ட சப்மிட் பண்ணி ஆகணும். டிப்யூட்டி கலெக்டர்கிட்ட வந்து நம்ம சப்மிட் பண்ணணும். நார்கோட்டிக் ட்ரக் அந்த லைசன்ஸ் இருந்தால் எத்தனை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறத
அவங்க கிட்ட நோட்டா சப்மிட் பண்ணணும், நீங்க சப்மிட் பிரிஸ்கிரிப்ஷனை சப்மிட் பண்ணணும், பேட்ச் நம்பரை சப்மிட் பண்ணணும். ஓகே, எது யார் வாங்குறாங்கங்கற பர்சனல் டீடைல் முதற்கொண்டு has to be submitted. எல்லாத்தையுமே நம்ம சப்மிட் பண்ணணும். அந்த ஒரு அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, புரோட்டோகால் இருக்கு, அண்ட் SOPs இருக்கு. இதெல்லாம் பிரேக் டவுன் பண்ற மக்கள் இருக்கும்போது என்ன செய்ய முடியும்? ஓகே, இப்போ எளிய மக்கள்கிட்ட, இளைஞர்கள்ட்ட இந்த மாதிரி ட்ரக்ஸ் கிடைச்சதுன்னா, ஒரு தடவை அவங்க அதுக்கு அடிக்ஷன் ஆனாங்கன்னா அதுலேருந்து அவங்க மீள்றதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏன்னா புற்றுநோய் பாதிக்கப்பட்ட மக்களே அதை பயன்படுத்தும் பொழுது பலவிதமான இன்பேலன்சஸ் அவங்களுக்கு வரும். சைக்கலாஜிக்கல் இன்பேலன்சஸ். ஒரு நார்மலாக ஒரு இது கொடுக்குறோம் அப்படின்னா வந்து ஃபென்டலின் கொடுக்குறோம், அல்லது வேறு ஏதாவது நார்கோட்டிக் ட்ரக்ஸ் கொடுக்குறோம், மார்ஃபின் கொடுக்குறோம் அப்படின்னா மார்ஃபினை டேப்லெட்டாக எடுத்துக்கும் பொழுது அவங்களோட சைக்கலாஜிக்கல் மார்ஃபின் டேப்லெட் மார்க்கெட்டில் கிடைக்குதுங்களா டாக்டர்? கிடைக்குது. ஒரு ஸ்ட்ரிப் வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் டோலோ 650 சொன்னீங்கல்ல, அது மாதிரி மாத்திரை பெருசாக இருக்கும், அது இது சின்னதாக இருக்கும், அவ்வளோதான். இதுக்கு எம்ஜி கம்மியாக இருக்கும், 5 mg 10 mgன்னு இருக்கும். இதை வந்து ஈஸியாக வந்து அவங்க பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஓகே டாக்டர், லாஸ்ட் டிஎம்கே பீரியடில் வந்து இங்கே நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோன்ட்டு ஒரு டிபார்ட்மெண்ட், NIBன்ட்டு ஒன்று இருந்தது, நார்கோட்டிக் இன்வெஸ்டிகேஷன் பியூரோன்ட்டு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒன்று வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த மதுவிலக்கு துறைன்ட்டு ஒன்று இருந்தது. இதை ரெண்டையும் கிளப் பண்ணி ஒரு துறையை வந்து உருவாக்குனாங்க. ஓகே, அந்த துறை வந்து உருவாக்கியதற்கு மெயின் காரணம் யாருன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் தான். அவருடைய யோசனையின்படி தான் அப்போதைய அரசு அந்த துறையை வந்து ரெண்டையும் கிளப் பண்ணி உருவாக்குனாங்க. இன்னைக்கு இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸில் இந்த NDPS ஆக்ட் படி ரொம்ப நல்ல நிறைய விஷயங்கள் தெரிந்த ஒரு ரெப்யூட்டட் ஆஃபீஸர் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிபி. சரிங்களா? இந்த விஷயத்தில் இவர்கள் ஒரு சரியான நடவடிக்கை எடுப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? ஏன்னா சட்டமன்றத்தில் சொன்னது வேற மாதிரி சொல்லி இருக்கிறதுனால நான் கேட்கிறேன். இல்லை, இந்த பிரச்சனையை வந்து சகோதரர் சொன்ன மாதிரி இதை எப்படி நம்ம அணுகுறோங்கிறது தானே இருக்கு. இப்போ எப்பவுமே ஒரு ப்ராப்ளத்துக்கு ரூட் காஸ் என்ன, கரெக்டிவ் ஆக்ஷன் என்ன, ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் என்ன, அப்போ தான் அந்த பிரச்சனைக்கு வந்து இனிமேல் இது நடக்கவே கூடாதுங்கிற ஒரு முடிவை நம்ம எடுக்கணும். அப்போ இது முதலமைச்சருக்கு கீழே இருக்குது அப்படிங்கிறதுனால சகோதரர் ஜோசப் விஜய்க்கு என்னுடைய மிகப்பெரிய வேண்டுகோள் என்னென்னா, இன்றைக்கி இளைஞர்கள், குழந்தைகள் மிகப்பெரிய அளவில் இதில் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சும்மா வந்து நம்ம சட்டசபையில் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறத விட இதுக்கான சட்ட திருத்தங்களை கொண்டு வாங்க. சார், ஒரு ஒரு ADGPயோ அல்லது DGPயோ மட்டும் இருந்து அவர் எப்படி ஒரு திட்டங்களை வரையறைக்க முடியும்? இதை புரோட்டோகாலாக பைலாஸாக கொண்டு வந்தால் மட்டும்தானே இதில் மாற்றங்கள் வரும். If you are creating the system will work. இதை நீங்கள் சிஸ்டமாக கிரியேட் பண்ணாமல் சும்மா பேசிட்டு வரைவுரைகளில் பேசிக்கிட்டு காவல்துறைக்கு ஒரு ஆணை அனுப்பிச்சுக்கிட்டு இருந்தால் அது நடக்காது சார். இளைஞர்கள் எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா, ஏன்னா எனக்கும் பிள்ளைங்க இருக்கு, அவங்களும் பள்ளிகளுக்கு போகிறாங்க, கல்லூரிகளுக்கு போகிறாங்க. ஒரு தகப்பனா எனக்கு பயமாக இருக்கு. ஏன்னா போதை நிறைந்த கலாச்சாரம் அவருடைய எதிர்கால வாழ்க்கையை மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கிறோம். நீங்க வெறுமன ஸ்கூலை கான்சென்ட்ரேட் பண்றது அல்லது எஜுகேஷனல் சிஸ்டத்தை கான்சென்ட்ரேட் பண்றது பத்தாது. சுற்றி உள்ள என்வாயரன்மெண்ட்டை கான்சென்ட்ரேட் பண்ணணும். போலீஸ் அங்க இருக்கக்கூடிய போலீஸ் சரியான நடவடிக்கைகளை அதில் எடுக்கணும். கோயம்புத்தூர்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அங்கே மருத்துவமனைகள் அதிகம், காலேஜஸ் அதிகம், ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகம். ரொம்ப நன்றி சார். நீங்க எதை சொல்ல விரும்புறீங்களா? நான் நிகழ்ச்சி நான் முடிக்க போறேன். எல்லாமே சொல்லிட்டாங்க. ஓகே, இதுல ரொம்ப முக்கியம் வந்து அரசு நடவடிக்கை எடுக்கணும்ங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பிரைமரியா இருக்க வேண்டிய விஷயம். இதுக்கு எல்லா கட்சியுமே ஆதரவு கொடுக்கும். நீங்க ஒன்னும் இதுக்கு 2/3 மெஜாரிட்டிக்குல நீங்க ஒன்னும் சிரமப்பட வேண்டாம். இதுலலாம் எதிர்த்து அரசியல் திமுக பண்ணாது. சரி, நல்லதுதான் பண்ணும். அதனால தயவு செஞ்சு சட்டத்தை அமல்படுத்துற வேலையை ஜோசப் விஜய் அவர்கள் செய்யணும். இது நான் சொன்னங்கிறதுக்காகவோ திமுக சொன்னதுக்காகவோ செய்யணுங்கிற அவசியம் கூட இல்லை. உங்களுக்கு ஓட்டு போட்ட இந்த விஜய் மாமான்னு சொல்ற இந்த குழந்தைகள் மேல உங்களுக்கு அக்கறை இல்லாம இருக்கலாம். ஆனா எங்களுடைய எதிர்கால சந்ததியினரை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட இளைஞர்கள் மீது எங்களுக்கு அக்கறை உண்டு. அந்த அக்கறையில் நாங்கள் கேட்கிறோம். ரொம்ப நன்றி.